ஹலோ கைஸ், வாங்க அடுத்த எபிசோட் பார்க்கலாம். கட் பண்ணா ஜீரோவோ ஒரு காக்கா போய் ஒரு நிலக்கடவுளா மாறிட்டு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஜீரோ. என்னோட அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். எங்க இருக்காரு அவரு? அவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. நீ ஒரு ஓடி போன பையன் தானே, உன்னெல்லாம் அவர் பார்க்க விருப்பப்பட மாட்டாரு. குராமான்னு உன்னோட பேரை தவிர இந்த இடத்துக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு நிலக்கடவுளுக்குமே அதுதான் முடிவு. டோமோ அவனை பார்த்துட்டு இவன் தான் அந்த லூசு பையன் ஜீரோவா, அவனோட கை அது மூலியமா தானே நானமே தொட்டான். குராமாவோ சரி பழைய விஷயங்கள்ல எதுக்கு இப்ப பேசிட்டு, நீ 4வது லீடரா தேர்ந்தெடுக்கப்பட போற நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு இப்ப கொண்டாடல வாங்குறான். இது ஒரு புனிதமான பானம், உன் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்கிறான். சைட்ல புனிதமும் கிடையாது ஒன்னும் கிடையாது. இத குடிச்ச 3வது ரவுண்ட்லயே மட்டை ஆயிருவான். ஜீரோவோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஏஞ்சல் உன் கூட சேர்ந்தவ தானே, எல்லாரும் என்னது ஏஞ்சலான்னு முழிக்கிறாங்க. அவனும் ஏஞ்சலா மட்டும் இருந்தா என்ன, பொண்ணுங்களை இங்க அளவோட கிடையாது. அதனால அவளுக்கு ஒரு பாடத்தையும் நான் கத்து தந்தேன். அப்படியே இந்த சைட் காமிச்சா இவங்க தேடி தேடி கண்டே பிடிக்க முடியல. தொலைஞ்சு போயிட்டுமான்னு கேட்க போட்டனும் அதெல்லாம் கிடையாது, என்ன ஃபாலோ பண்ணுங்கிறான். அப்ப மொமோரோ ஒரு எட்டி உதவிட்டுட்டு, ஏன்டா நம்ம தொலைஞ்சு போயிட்டு உனக்கு தெரியுதா இல்லையா, இந்த இடத்த சுத்தி அந்த ஜீரோ ஒரு பேரியர் போட்டு வச்சிருக்கான். அவனை எப்படியாவது திசை திருப்பினாதான் அந்த ஓட்டைக்குள்ள பூந்து நம்ம போக முடியும். நானுமே உடே டோமோ குராமா சீக்கிரம் பண்ணுங்கடா. இந்த சைடு காமிச்சா ஜீரோ மட்டையாக இருக்க முன்னாடி குராமா மட்டையாயிடுறான். ஜீரோ சும்மா கல்லு மாதிரி இருக்கான். அவனும் என்ன தம்பி என்ன படுத்துட்டீங்க, ஓ என்ன மட்டையாக்கி நீங்க ஏதோ ஒரு ரிவெஞ்ச் பிளான் போட்டிருப்பீங்களோ, ஒரு சில்லியான ஆல்கஹாலை வச்செல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் வீக்கான ஆளுகளுக்கு தான் ஒத்து வரும். நீ தானே குடிக்கிறோம்னு ஆசைப்பட்ட, இந்த பாட்டில் முடியற வரைக்கும் நம்ம குடிக்கிறோம். டோமோ என்னோட மாஸ்டரை விட்டுருங்க, நான் உங்களுக்கு கம்பெனி தரேன் அப்படின்னு திடீர்னு நானுமே மாறி மாறி ஒரு ஏஞ்சல் உங்களுக்கு ஊத்தி கொடுக்கட்டுமா. அவளோட உருவத்தை பார்த்தோன்னு அவன் ஷாக் ஆகுறான். அதனாலே அந்த பேரியரோ தடுமாறுது. அவங்கள வாங்க போய் தேடலாங்கிறாங்க. டோமாவோ என்ன ஜீரோ அப்பளையாதான் என்ன பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருந்தீங்க, அவனும் நீதான் அந்த செரி பிளாசம் ட்ரீயை பூக்க வச்சதா, நீங்க என் கையை பிடிக்கும் போது உடஞ்சே போயிருன்னு பயந்துட்டு தெரியுமா, பொண்ணுங்களும் இப்படிதான் ரஃபா ட்ரீட் பண்ணுவீங்களோ, அவனும் நீ பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு நீ பொண்ணாயிருவியா, அவனும் உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா வேணா நான் தீத்து வைக்கிறேங்கிறான். அப்படியே இந்த சைடு இவங்களும் அந்த சோஜ் பாபா கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் பார்த்தா ஃப்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கிறான். அந்த மருந்தையும் எப்படி கொடுக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்க மொமரோவோ அந்த மருந்து வேலை செய்யாது. அவரோட உயிர் சக்தி அவர் உடம்புல இருந்து எடுத்துட்டாங்க. அது திரும்ப அவரோட உடலுக்கு வர வைக்கணும், அப்பதான் அவர் எந்திரிப்பாரு. இந்த வேலையை யார் பண்ணிருப்பான்னு யோசிக்கும் போது அங்க ஒரு பெரிய ரெக்கை இருக்கு. இதுதான் ஜீரோவோடதான் இருக்கணும். இந்த விஷயத்த யோட்டோரியும் பாத்துறான். இந்த சைடு டோமாவும் நான் நினைச்சது உண்மைதான், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிதானே, பொண்ணுங்களே வரக்கூடாதுங்கிற இந்த மலைக்கு நான் வந்திருக்கேன், இருந்தாலும் நீங்க என்ன ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவனும் என்னது எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. டோமாவும் சட்டை பிடிச்சு அப்ப என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, என்ன பிடிக்கல இங்க இருந்து என்ன கிளம்ப சொல்லுங்க. இவன் அந்த ஏஞ்சலை எப்ப பார்த்தானோ அப்பவே விழுந்துட்டான். அவனும் என்ன சொல்லிட்டு இருக்க, நான் குடிச்சிருக்க நேரத்துல நீ என்ன குழப்ப பாக்குற, அவனும் ஒரு குத்து விட்டுட்டு உண்மையான ஒரு ஆம்பளையா இருந்தா நானமே கிட்ட போய் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே, உன்னை பாக்கும்போது என்ன பாக்குற மாதிரியே இருக்கு, நானுமே அவளோட பேர் அதுவா அப்பன்னு பார்த்து யோட்டோரி அங்க வந்து ஜீரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பேரியர் எல்லாம் உடஞ்சு போயிருச்சு தெரியுமா, ஓட்டைக்குள்ள சில இலைகளும் பூந்துருச்சு, 2 காக்காவே ஒரு குரங்கு நான் பிடிச்சிருக்கேன், சந்தேகமா இருந்துச்சு அதனால கீழே தான் பூட்டி வச்சிருக்கேன், விசாரிச்சா என்னன்னு தெரிஞ்சிடும். இதை கேட்டு டோமோ தாக்க போக குரமாவோ டோமோ நிறுத்து, நீங்க சொல்றது பார்த்தா எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணங்கிற மாதிரி இருக்கு, என்னோட டோமோ இப்படி பண்ணதுக்கு நான் அனுப்பி கேட்டுக்கிறேன், அதுக்காக அவனுக்கு நீங்க என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் தரலாம். இப்படி பேசிட்டு இருக்க அவனுக்கு ஒரு ஜெயில் மாதிரி போட்டு அடைச்சிடறானுங்க. ஏன்டா லூசு பைய டோமோ உன்னாலதான் இப்படி பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரம் உன்னால அடக்கி வாசிக்க முடியாதா, நீ மட்டும் என்ன விட்டு இருந்தீங்கன்னா அவனுக்குள்ள சாத்தி இருப்பேன். அடே நம்ம ஒன்னும் சாத்திற்காக இங்க வரல, அதெல்லாம் விடு, நானமைக்கு இப்ப ஏதோ ஆயிருச்சு, அவளை போய் நான் காப்பாத்தணும் அப்படின்னு தொட்டாது ஷாக் அடிக்குது. இதெல்லாம் ஜீரோட சக்தி தாண்டி எல்லாம் உன்னால போகவே முடியாது. டோமாவோ நானுமே மத்தவங்களை காப்பாத்துறது தான் முக்கியம், உன்னோட அப்பாவெல்லாம் காப்பாத்த முடியாது. அவனும் என்னோட அப்பாவை பத்தி எனக்கும் கவலை கிடையாது, பேஸ்மெண்ட்ல தானே அவங்களை அடைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னா நம்ம எப்படியாவது அவங்களதான் காப்பாத்தணுங்கிறோம். கட் பண்ணா நானுமே கண்ண முழிக்கிறா. அப்பன்னு பார்த்து யாரோ கதவு திறக்கிறாங்க. ஜீரோவு பொட்டனை பார்த்து நம்மளுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படியே அந்த சின்ன பையனுக்கு ஒரு குத்து விட்டுட்டு இப்ப சொல்லுங்க உங்க பிளான் என்னன்னு கேக்குறான். நானுமே டென்ஷன் ஆயிட்டு ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிற, நீ எல்லாம் ஒரு தலைவராக போறியா, அவனும் ஸ்ட்ரென்த்தே இல்லாதவங்களுக்கு தான் வலின்னு ஒண்ணு வரும், அவன் ஒரு வீக்கான ஆளு, அதனாலதான் இப்ப வரைக்கும் அவனால பறக்க முடியல, அடுத்தவங்களோட உதவியில வாழ்ற யாருமே உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்ல, சாவுதான் ஒரே வலிங்கிறான். நானுமே எப்படி நீ இதை சொல்லலாம், ஒருத்தவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு துணை தேவைதான், உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன், இவ்வளவு வருஷமா இந்த மலையில வாழ்ந்துட்டு வர, யாரோட உதவியுமே இல்லாம தான் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கியா. அவனும் சட்டை பிடிச்சு ஏ பையனே நீ ஓவரா தான் பேசுற, அவனும் மாஸ்டர் சொஞ்சுபோட உயிரை நீ தானே எடுத்திருக்க, அவரோட உயிரா நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க, இந்த விஷயம் அவனுக்கே தெரியாது போல. அப்பன்னு பார்த்து ஓட்டோரி வந்து ஜீரோ அவர்களே உன்னிமேல் எல்லாத்தையும் ஏன் கிட்ட விட்டுருங்க, நீங்க போய் டோமோ குராமாவும் பாத்துக்கோங்கிறான். நானுமே அப்ப ஜீரோ அவரோட உயிர் எடுக்கல போல, வேற யார் இதை பண்ணிருப்பான்னு யோசிக்க யோட்டோரியோ நீ மட்டும் அதை கண்டுபிடிக்கலனா யாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது, அப்ப நீ தான் அதை பண்ணியா எதுக்கு, அவனோ சரி நீ
நீ சாகருக்கு முன்னாடி ஒரு கடைசி ஆசையா நான் சொல்றேன். அதாவது எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தவர் இருக்காரு. அவர் சொல்ற மாதிரியே கேட்க ஒரு ஆர்மி வேணும்னு சொன்னாரு. அவர் கேக்குற மாதிரி இந்த குராமா தான் இருப்பாங்க. இதை நீ எப்படி பண்ணன்னு கேட்க, ஒன்னும் இல்ல, உங்க பையன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொன்னேன். அவரும் என் பையனையும் இங்க இருக்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நான் பார்த்தேன். அதுவே அவனையும் அவங்களையும் பிரிச்சிருச்சு. அப்படி சொல்லிட்டே அவர் அழுதுட்டு இருக்கும் போது டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த சமயத்துல உயிரும் எடுத்துட்டான். சரி, இதோட கதை முடிஞ்சது. மேல ஜீரோ கிட்ட போய் நீங்க எல்லாரும் சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்றேன், நீங்க எல்லாரும் இப்ப அமைதியா சாக போறீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் நடக்காது. கெட்டது செய்யறவங்களை சும்மா விடக்கூடாது. மொமோரு போயும் சத்திய காமி, தீய சதி கிட்ட இருந்து ஒரு பேரியர் உருவாக்குன்னு சொல்றா. கட் பண்ணா சின்ன வயசுல இருக்க ஜீரோவை காமிக்கிறாங்க. அவனை நான் எல்லாத்த விட ஹைட்டா இருக்கேன், நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், உன்ன நான் எப்படியாவது வளரணும் பெருசா, கண்டிப்பா என்னாலயும் முடியும்ட்டு தீய ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்ப மாஸ்டர் சொஞ்சுபோ இவனை கூப்பிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க, காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டேன் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் சும்மா வேலைன்ட்டு இருக்காது, கொஞ்சம் பிரேக் எடுத்து என்ஜாய் பண்ணு. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு மாஸ்டர் சொஞ்சுபோ தான் இந்த மலையிலே இருக்க ஸ்ட்ராங்கஸ்டான காக்கா. இப்ப நானும் அவர் மாதிரிதான் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு கேவலமா இருக்கு. போய் அந்த ஏஞ்சல யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போது குட்டி காக்கால வந்து தடுக்கி விட்டு விழுந்துருதுங்க. அவனு டென்ஷன்ல பார்த்து வர முடியாதா என்னன்னு கத்த. அப்புறம் பார்த்தா எல்லாரும் இவனை பார்த்து நடுங்கி பயந்து போயிருக்காங்க. இதை பார்த்தோன்னுதான் நானுமே சொல்லிருப்பா, இவ்வளவு வருஷமா மலையில வாழ்ந்திருக்க, யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தான் இப்படி இருக்கியோ நினைச்சிட்டே நானுமே காமிச்சா சொஞ்சபோட உயிரை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கா. யொட்டோரியோ காக்கால கண்டே பிடிக்க முடியாத இடத்துல வச்சிருக்கேன், நீ எனக்கு கொன்னுட்டீனா உனக்கு அது தெரியாம போயிரும். சொல்ல அவனை வெளியே தூக்கி அடிச்சிருது. பொட்டுன்னு பார்த்துட்டு ஜீரோட பேரியர் ஏற்கனவே இருக்கு, ஆனா நானமையோட பேரியர் ஈவில் சக்தியில இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவனைவே வெளியே தூக்கி அடிச்சிருச்சே. சத்தியம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நானுமே சரி இந்த வெள்ளை பேப்பர்ல எழுதி அவரோட உயிர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கல வாங்க, அதை வீசினா அதை கீழே விழுந்துருது. இந்த ஜீரோட பேரியர் இருக்கிற வரைக்கும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது போல. ஆனா இதுக்கு முன்னாடி மட்டும் உங்க சக்தி வேலை செஞ்சது. ஹே ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம ஜீரோட பேரியருக்குள்ள இருக்கோம், அந்த பேரியரை எப்படியாவது என்னோடதான் மாத்தணும். இந்த சைட் ஜீரோவை இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்க எல்லாரும் பயந்து போய் ஒன்னும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் ஷீரோவும் நீ கொஞ்சம் ஓவரா போறன்னு சொல்லியிருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆள் வந்து நம்ம ஏரியாக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அவனும் ஷாக்காக நானமே காமிச்சா எல்லாரும் தள்ளுங்கடா, நான் ஒரு பொண்ணு, என்னை மட்டும் தொட்டீங்க பெரிய சாபத்துக்கு ஆள் ஆயிருவீங்க, இந்த பேரியருக்குள்ளேயே என்னோட இன்னொரு மேஜிக் சத்தியும் போட்டா எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல வந்துரும் அப்படின்னு ஓடிட்டே இருக்க எல்லாரும் சேர்ந்து அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஜீரோ வர அவ டோமோ குராமோ நோக்கிதான் ஓடிட்டு இருக்கான்னு நினைக்கிறான். அவ ஓடுற எல்லாமே கோல்டன் கலர் லைட்ல மின்னுது. அவனும் அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணோன்னு யோசிக்க இந்த சைட் குராமாவையும் டோமோவையும் காமிக்கிறாங்க. குராமாவோ ஏதோ ஒரு பிரச்சனை போல இங்க காவல் காத்துட்டு இருந்தவங்கள ஓடிட்டாங்க, அதனால தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஐடியாவை சொல்லு. உனக்கு மூளையே இல்லாதனால யோசிக்கிறதுல கஷ்டம் தான், யார பார்த்து மூளை இல்லைன்னு சொன்ன, உன்னத்தாண்டா உன் காதுதான் எல்லாத்தையும் அடைச்சிச்சு இப்படி சொல்லி மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பொட்டன் கதவு திறந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கிறான். அதுக்குள்ள பெரிய ஆளுக்கு மாதிரி ஆக்டிங் போடுறானுங்க. டோமாவும் நானும் எங்கன்னு கேக்குறான். அவனும் இந்த இடத்த சுத்தி அவங்க ஓடிட்டு இருக்காங்க ஜீரோட பேரியரை உடைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மாஸ்டர் சிஞ்சுபோட நிலைமை நம்ம நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்கு. யொட்டோரிங்கிற ஒரு ஆளு தான் அவரோட ஆத்மாவை உடம்புல இருந்து பிரிச்சுட்டாங்க. அவர் கொலாப்ஸ் எல்லாம் ஒன்னும் ஆக கிடையாது, யொட்டோரி எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவரோட உயிரை இந்த இடத்துல தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே மவுண்ட் குராமாவை கைப்பற்றக்காக தான் அவன் பண்ணிருக்கான். இது எல்லாத்தையும் ஜீரோவும் கேட்டுறான். அப்புறம் பார்த்தா சுத்தி எல்லா இடங்களும் கோல்டன் கலர்ல ஜொலிக்குது. ஜீரோட பேரியரும் உடையுது. டோமோவும் இதெல்லாம் நானமையோட வேலை தான், அவ பேரியர் ஸ்பெல்ல இப்பதான் போட்டு முடிச்சிருக்கா. இப்படி எல்லாம் சொல்லிட்டே இதோட இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி தொடர்ந்து கேட்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ சோ மச்.